வெல்கம் டு 7 ஜிகே. நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2A அண்ட் குரூப் 4க்காக டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் 1ல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அது இல்லாமல் நம்ம ஒரு சில கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக தான் தேர்வு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நா. நானா நாக்கு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 2, அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. அரசன்னா கோ. அதே பார்த்தீங்கன்னா பூனா மலர். நெக்ஸ்ட் அதிலே கா பாருங்க, கானா சோலை, ஆனா பசு இல்லைன்னா மான். கொஷின் நம்பர் 3, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. என்னன்னா மா. மானா விலங்கு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 4, பொறுத்துக. தானா தாவுதல், அது 3. கானா சோலை, அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வே. வேனா மறை. மறை பார்த்தீங்கன்னா 4th. ஏனா அன்பு, அது 2. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2. எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கொஷின் நம்பர் 5, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. தலைவன்னா ஐ. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 6, மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரிய அழகு. ஆன்சர் ஏவும் வரும் டியும் வரும். மானா பெரிய, அழகு, விலங்கு, திருமால் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இதில் ஏவும் வரும் டியும் வரும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் டி. அன்பு. ஏனா அன்பு. கொஷின் நம்பர் 8, மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அறிக. மானா விலங்கு. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 9, மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஆன்சர் சி. மேலே. கொஷின் நம்பர் 10, தை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். தைனா திங்களின் பெயர். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 11, ஆ உணர்த்தும் பொருள் யாது? ஆனா பசு. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 12, கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கைனா ஒழுக்கம். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 12, ஐ என்பதன் பொருள். ஐனா அழகு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 14, ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஓனா மகிழ்ச்சி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 15, ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது. ஓரெழுத்து ஒரு மொழி. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 16, தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை உள்ளன? நன்னூல் படி பார்த்தீங்கன்னா 42. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 17, கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. கோனா அரசன். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 18, நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. ஆன்சர் டி. நாவு. கொஷின் நம்பர் 19, ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 20, சோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். சோனா மதில். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 21, தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேம் பார்த்தீங்கன்னா கடவுள். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 22, ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஏனா அன்பு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 23, பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. பகைனா தூ. கொஷின் நம்பர் 24, பொருளறிந்து பொருத்துக. ஓனா நீர் தாங்கும் பலகை. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3, மா
மானா திருமகள். அதுக்கு 4th கா, கானா சோலை. அதுக்கு 2 தீ, தீனா கோபம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 25. ஓரெழுத்து ஒரு மொழியில் கீழ்காணும் விடைகளில் எது தவறானது? ஓரெழுத்து ஒரு மொழியில் கீழ்காணும் விடைகளில் எது தவறானது? ஆனா மான் இல்லைனா பசு சரி. ஏனா அன்பு இதுவும் சரி. ஐனா கடவுள் இதுவும் சரி. தூனா தூபம் இது வந்து தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. இந்த தூக்கு வந்து எது சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா தூனா தூய்மை அது மாதிரி வரணும். கொஷின் நம்பர் 26. ஓரெழுத்து ஒரு மொழியில் கீழ்காண்பவற்றில் எது பொருத்தமற்றது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆனா நீர் இது வந்து தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கொஷின் நம்பர் 27. பொறுத்துக. ஊனா ஊன் ஃபஸ்ட்டுக்கு செகண்டு. ஐ, ஐனா தலைவன். செகண்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஒன். நோ, நோனா வந்து தும்புரு. நோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4. தேனா கடவுள் அதுக்கு வந்து 3. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 28. கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? ஃபஸ்ட் ஒன் பாருங்க. கோனா குகன் இது வந்து தவறு. சோனா மகன் இதுவும் தவறு. சேனா எருது இது சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. தானா விடை இதுவும் தவறு. கோனா அரசன். சோனா மதில். தானா கொடு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 29. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய தவறான பொருள் எது? ஆன்சர் டி காத்தல். கொஷின் நம்பர் 30. கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. சேனா சோலைன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு. சேனா வந்து பார்த்தீங்கன்னா உயர்வுன்னு வரணும். ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. சோனா மதில்னு வரணும். இங்கே வந்து சிவப்புன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு. கானா சோலைன்னு சொல்லி வரணும். இங்கே மதில்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு. மானா விலங்கு இது வந்து சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு 1 ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 30 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்த கொஷின் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தேர்வுக்குமே வந்து 30 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். அது இல்லாமல் வந்து 2 கொஷின் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.